வியூவர்ஸ், இனிவரும் காலங்கள் வந்து ட்ரோனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு நான் முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன். அந்த ட்ரோன்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நாளுக்கு டாமினேட் பண்ண போகுது. அது நிறைய நல்ல விஷயங்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், டோர் டு டோர் வந்து பொருட்களை டெலிவரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம், அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம். ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். போர்களில் பயன்படுத்துகிறாங்க. அதுமாதிரி இயற்கை பேரிடரில் வந்து பொருட்களை நிவாரணப் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு நிறைய விஷயங்களுக்கு வந்து ட்ரோன்களை பயன்படுத்துகிறாங்க. எப்படி நல்ல விஷயத்துக்கு அது பயன்படுதோ அதேமாரி தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களோட தீவிரவாத செயல்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஊடுருவல்காரர்களை விட அதிகமான தலைவலியை வந்து நமது இராணுவத்துக்கு கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் தான். அந்த ட்ரோன்கள் என்ன பண்ணுது, எல்லை தாண்டி வந்து ஆயுதங்களை தூக்கிட்டு வந்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் போதைப் பொருளை கொண்டாந்து போட்டுடுறாங்க. இதை வந்து இன்டிமேஷன் பண்ணிடுறாங்க லோக்கலில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு. அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு தவறாக பயன்படுத்துகிறாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து இந்த எல்லை தாண்டி வரக்கூடிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தத்துக்காக வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரோன் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் வந்து இந்திரஜித் ரேஞ்சர் அப்படின்ற ஒரு பறக்கும் எமனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பறக்கும் எமன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒர்க் ஆகக்கூடியது. இந்த இந்திரஜித் ரேஞ்சர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எல்லை தாண்டி வந்து ஒரு ட்ரோன் வந்துடுச்சு அப்படின்னாலே உடனே என்ன பண்ணும், அதை தருத்தி சென்று அதை சுட்டு வீழ்த்திடும். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த டிராஃபிக் அந்த ஜிபிஎஸ் சிக்னல் மூலமாக இயங்குகிற அந்த தொடர்பை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க. டிஸ்கனெக்ட் பண்ணோடனே அந்த ட்ரோனை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் எங்கே சேஃபாக தரை இருக்கணுமோ அங்கே தரை இறக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணுவாங்க. அப்படிங்க ஏதாவது அதில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதை சுட்டு வீழ்த்துறாங்க. சுட்டு வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கேருந்து வந்ததுன்றதை பார்த்து அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. இப்போ இதில் மெயினாக வந்து அதோட ஹார்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்கை ஓஎஸ் அப்படின்வாங்க. அந்த ஸ்கை ஓஎஸ் தான் வந்து அந்த பறக்கும் எமனோட இதயம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ எனேபிள்டு. அந்த ஏஐ எனேபிள்டு என்ன பண்ணணும்னா ஆளே கூட தேவை கிடையாது. 4x4 வாகனத்தில் வந்து ஒரு கரடு முரடான பாதையிலையோ இல்லை வந்து ஒரு காட்டுலேயோ வந்து அடர்ந்த காட்டுலேருந்து கூட அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எனேபிள் ஆகி ஏதோ ஒரு பொருள் வந்து நம்ம எல்லையை தாண்டி வந்துடுச்சுன்னா ஆக்டிவேட் ஆகி என்ன மாதிரி ட்ரோனு, அது என்ன எங்கே இருக்குது போகுது வருதுலாம் பார்த்துட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத தானாகவே முடிவெடுத்துக்குது. இந்த ஸ்கை ஓஎஸோட இன்னொரு அம்சம் என்னென்னா, இது வந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் வரக்குள்ளேயே என்ன பண்ணிடுது, அந்த இதை வந்து கண்டுபிடிச்சிடும், அந்த ட்ரோனை வந்து கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் வந்ததுன்னா அதை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிவிடும். 5 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் நெருங்கிடுச்சுன்னா கட்டுப்பாட்டில் எடுத்துக்கும். 3 கிலோமீட்டருக்கு கிட்டக்க வந்துடுச்சுன்னா அதோட சிக்னலை ஜாம் பண்ணிவிடும். 2 கிலோமீட்டர் தூரத்தில் நெருங்கிடுச்சுன்னா அதை என்ன பண்ணிவிடும், அந்த ட்ரிகரை அழுத்தி அது மூலமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை பிரயோகித்து அந்த ட்ரோனை வந்து அழிச்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் விட்டோம்னா என்ன ஆகிடும், அதுதான் வந்து நம்ம ஆபத்தாக வந்துடும் அப்படின்றதுனால அதை இது பண்ணுறாங்க. இப்போ இது இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அதை செயல்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அந்த செயல்படுத்துகிறவங்களோட அந்த ஜிபிஎஸை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணோன்னே குழம்பிட்டு அது வந்து என்ன பண்ணுது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத தவிக்க ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணுது, தரத்து சென்று அதை வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்குது. இந்த பறக்கும் எமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரஜித் ரேஞ்சர்ன்றது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்க போகுது நமது இராணுவத்திற்கு. இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு ட்ரையலும் பார்த்துட்டாங்க. அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இது வந்து என்னென்னா சிம்ம சொப்பனமாக இருக்க போகுது இனி வருங்காலங்களில் வந்து எல்லை தாண்டி வரக்கூடிய பயங்கரவாதத்துக்கு. இதற்கு வந்து அந்த ட்ரோன் மூலமாக வரக்கூடிய ஆபத்துக்களை களையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பறனாக இந்த வந்து இருக்க போகுதுன்றது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி நாம் வந்து இந்த பறக்கும் எமனோட சாகசத்தை இனி வரும் காலங்களில் வந்து அடிக்கடி நாம் வந்து பார்க்கலாம், கேட்கலாம், ரசிக்கலாம். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.